நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்தில் நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர் கடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடின புகழ்ச்சோழ நாயனார். இவர் பேரில் வரா மாதிரி புகழ்ச்சோழன். இவர் ஒரு சோழ ராஜா. இவரை பற்றி ஏற்கனவே நம்ம வேற ஒரு நாயன்மார் கதையில் பார்த்துருக்கோம். கரூரில் சிவகாமி ஆண்டார், சிவகாமி அம்மாள் அவங்க பூ கட்டி எடுத்துட்டு போகும்போது பட்டத்து யானை தட்டி விட்டுடும். அப்போ எரிபத்தர் அவரோட ஒரு ஆயுதத்தை எடுத்து எரிஞ்சு அந்த யானையை கொன்னுடுவார். நீங்கள் அந்த யானையை கொன்னதோடு நிற்கக்கூடாது, இதுக்கு காரணம் நான் தான், ஏன்னா அந்த யானையோட இது என்னோட பொறுப்பு, அதனால என்னையும் கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு தன் வாள் எடுத்து கொடுப்பார். அவர் தான் இந்த புகழ்ச்சோழன். இதுதான் இவரோட பேசிக்கான கதை. இவர் ஒரிஜினலாக துறையூரில் ஆட்சி பண்ணிட்டு வரார். பல ராஜாக்கள், குறுநில மன்னர்கள் இவருக்கு கப்பம் கட்டுறாங்க. அப்போ எல்லா திசையிலிருந்தும் மக்கள் இவருக்கு கப்பம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னோட தலைநகரான துறையூரை மாற்றிக்கிட்டு இவர் கருவூருக்கு வந்துடுறார். கருவூர் இப்போ கரூருக்கு வந்துடுறார். அதை தான் தன் தலைநகரமாக வச்சுக்கிறார். அதனால வர்றவங்க எல்லாருமே அங்கே வராங்க, கப்பம் கட்டிட்டு போகிறாங்க. அதாவது பேசிக்காக வரி கட்டிட்டு போகிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற கோயில் கரூர் பசுபதீஸ்வரர் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம், அருமையான கோயில். அந்த கோயில் இவர் பராமரிச்சுட்டு வரார். வர்றவங்க எல்லாரும் சிவனையும் கும்பிட்டுட்டு இவருக்கு வரியும் கட்டிட்டு போகிறாங்க. அப்படிதான் வசதியாக பண்ணி வைக்கிறார் இவர். அதனால தான் துறையூர்லேருந்து கரூருக்கு மூவ் ஆகிறார். இப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கண்டினியூஸாக இது மாதிரி சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறது, சிவபக்தி, பெரிய சிவபக்தி இவருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்போதும் இவர் என்ன மெயினாக பண்ணார் அப்படின்னா, கோயிலோட நிலம் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்த வரி பணத்தை வச்சு சிவனடியார்களுக்கு என்ன செய்யலாம், அந்த கோயில் சொத்து மூலமாக எப்படி வருமானம் அதை வச்சு எப்படி இதை நல்ல வழியில் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பண்ணுறார். இப்போ இவர் என்னென்னா, நமக்கு கப்பம் கட்டாத குறுநில மன்னர்கள் வேறு யாராவது இருந்தால் அவங்கள கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறார். கேட்போம் அப்படின்ட்டு. அப்போ அதிகன் அப்படின்ற ஒரு குறுநில மன்னன் கப்பம் கட்டலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. லெட்டர் அனுப்புகிறாங்க. வழக்கமாக பண்ணுற மாதிரி முதல்ல லெட்டர் அனுப்புவாங்க, அப்புறம் ஆள் போய் பேசுவாங்க, அதுக்கப்புறமா நாங்கள் போருக்கு வரோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணி கடைசியாக போர். இப்படி தான் நடக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, வேலைக்காகல அவர் கட்ட மாட்டேங்கிறாரு. சரி போங்க, படை எடுத்துகிட்டு போய் போராடி வாங்க, ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்றாங்க. இப்போ இவர் போகணுன்ற அளவுக்கு ஒரு முக்கியமான போர் கிடையாது. ஒரு சின்ன குறுநில மன்னர் தானே, எதுக்கு சோழ ராஜாவே வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு சேனாதிபதி அந்த மாதிரி படைகளோட போகிறாங்க. அவங்களே ஜெயிச்சுட்டு வராங்க. அங்கே இருக்கிற செல்வெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க, நிறைய வெல்த்தெல்லாம் எடுத்தாச்சு. கூட இது எப்படிப்பட்ட போர்னு காட்டுறதுக்காக எதிர்த்து அவங்க தலையெல்லாம் வெட்டியிருப்பாங்க. அந்த தலையெல்லாம் எடுத்து நம்ம ராஜாவுக்கு காட்டுவோம் அப்படின்ட்டு வராங்க. ராஜாவும் வரார், புகழ்ச்சோழன் வரார், பார்க்குறார், செல்வங்கள்லாம் பார்க்குறார், சந்தோஷப்படுறார். அப்போ சைடில் தலைகள்லாம் பார்க்குறார். அதில் ஒரு தலையில் முடி நல்லா பெருசாக குளுமி போட்டிருக்கு, நெத்தியில் பட்டை போட்டிருக்கு, பார்க்க ஒரு சிவனடியார் தோற்றமாக இருக்குது. பதறி போயிடுறார். ஒரு சிவனடியாருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சா, இதை பண்ணது ஒரு வீரனாகவே இருக்கட்டும், என்னோட வீரனாகவே இருக்கட்டும், நான் அதுக்கு ஒரு காரணம் இல்லையா, அப்போது இது என்னோட தப்பும் தானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, இங்கே தான் இவரோட சிவபக்தி. என்ன பண்ணுறார் அப்படின்னா, உடனே தீ மூட்ட சொல்கிறார். தீ மூட்டி ஒரு பெரிய தாம்பாள தட்டில் அந்த சிவனடியாரோட தலையை வச்சு இவர் தீயில இறங்கிடுறார். என்னோட உயிர் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது உடனே இறைவன் காட்சி தரார். காட்சி தந்து
சிவனடியார் மேல நீ எவ்வளோ பக்தி வச்சிருக்க அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டணுன்றதுக்காகத்தான் இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு அவருக்கு அருள் புரிகிறார். இதுதான் இவரோட ஸ்டோரி. இந்த ஊரில் தான் இவர் முக்தியும் அடைஞ்சார். ஒரு நல்ல சிவனடியாருக்கு தொண்டு செய்கிறவர், ஒரு நல்ல ராஜா, அதெல்லாம் தாண்டி பெரிய சிவபக்தி உடையவர். முக்கியமான ஒரு விஷயம் அதில் ஹைலைட் அப்படின்னா, எந்த ஒரு சிவனடியாருக்கும் தப்பு எதுவும் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப சின்சியராக இருந்த ஒருத்தர். அதனாலேயே இவர் சிவபதம் அடைந்தார். இவர் தான் புகழ்ச்சோழ நாயனார். இன்னொரு நாயன்மாரை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.